கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்த காதல் ஜோடியை அவரது குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது. வீட்டை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட காதல் ஜோடி பயங்கர தாக்குதலுக்கு உள்ளான சம்பவத்தில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள பெரிய கண்டியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞரும் சித்தேரி குப்பத்தைச் சேர்ந்த சந்தியா என்ற இளம்பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் காதலுக்கு இரு வீட்டாரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். காதலை கைவிடும்படி கூறி அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன் சந்தியா வீட்டிலிருந்து திடீரென்று மாயமாகியுள்ளார். மகளை காணவில்லை என அவரது பெற்றோர் விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் சந்தியா தனது காதலன் சதீஷுடன் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளார். வீட்டின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் தஞ்சமடைந்துள்ளனர். அத்தகவல் தெரிந்து காவல் நிலையத்திற்கு வந்த சந்தியா மற்றும் சதீஷின் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் திடீரென்று ஆவேசமடைந்தனர். சந்தியா மீது அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடுமையான தாக்குதல் நடத்தினர். சதீஷையும் அவரது பெற்றோர் தாக்கியுள்ளனர். உடனே அங்கு வந்த காவல்துறையினர் இருவரையும் மீட்டு அழைத்துச் சென்றனர். காவல் நிலைய வளாகத்துக்குள் காதல் ஜோடிகளை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இருவரும் மேஜர் என்பதால் சேர்ந்து வாழ விருப்பம் இருப்பதாக கூறி சந்தியா சதீஷிற்காக துணை நின்றுள்ளனர்.